நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி நம்ம ட்ரீம் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ட்ரீம் ஹவுஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 4-5 சென்ட் இடத்துல கட்டுற வீடுகளில் எந்த அளவுக்கு வசதியான பிளானிங் இருக்குமோ அது வந்து ஒரு 3 சென்ட் இடத்துல கொடுத்துருக்காங்க. வீட்டோட இன்டு ஒர்க்லேருந்து எக்ஸ்டு ஒர்க் வரைக்கும் எல்லாமே கிளாசிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த மாதிரி நிறைய ஹைலைட் சொல்லிக்கிட்டே போகலாம். 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் மாடலில் 3 பெட்ரூமோட கட்டின ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 17க்கு 21ங்கிற அளவில் தாராளமாக ஒரு பெரிய செடான் கார் நிறுத்தி அது போக 2 வீலர்ஸ் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. போர்வெல் வாட்டர் சம் ஜனமூலையில் இருக்குது. கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த சைடு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் என்ட்ரன்ஸ் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா. அந்த சைடு வால் ஃபுல்லாக பேனலிங் ஒர்க் பண்ணி டிவி நெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல யூபிஎஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான தனியாக ரூம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய வீட்டில் கொடுக்குறதில்ல, ஆனால் இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் தாங்க. 5க்கு 7ங்கிற அளவில் வடக்கு பார்த்த மாதிரி தாராளமாக ஒரு பெரிய டைனிங் டேபிளே போடுற அளவுக்கு 10க்கு 8ங்கிற அளவில் தனியாக ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ மால்ட கிச்சனும் 10க்கு 8ங்கிற அளவில் க்ரீன் பிளாக் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இன்டு ஒர்க்ஸோட இருக்குங்க. கிச்சன்லேயே ஏகப்பட்ட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அது போக தனியாக ஸ்டோர் ரூமுமே கொடுத்துருக்காங்க. 5க்கு 7ங்கிற அளவில் செம்மையான இன்டர்வியூஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. க்ரீன் அண்ட் மார்பனேட் லுக்கில் இருக்கிற மாதிரி வார்ட்ரோப் ஸ்பேஸ், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் போர்டு ஒர்க்கு, வால் ஷெல்ஃப், ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டைல் ஒர்க்குமே செம்மையாக இருக்குது. 4க்கு 10ங்கிற அளவில் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற அளவில் டிவி யூனிட்டோட கிங் சைஸ் பெட்ரூமுங்க. 6 பேர் படுத்துங்கிற மாதிரியான ஒரு பெரிய கட்டிலே போட்டுக்கலாம். 16க்கு 16 கொடுத்துருக்காங்க. 16 அடிக்கு வார்ட்ரோப் இருக்கு, ஸ்டடி டேபிள் இருக்கு, லாஃப்ட் போர்டு இருக்கு, வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கூட இருக்குது. 4க்கு 10ங்கிற அளவில் பெட்ரூம் வந்து ஸ்பெஷலான ஒரு பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. 11க்கு 16ங்கிற அளவில் இந்த பெட்ரூம்ல கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ல பாத் டப் இருக்கு. அதுதான் ஸ்பெஷல். இதோட அளவு வந்து 7க்கு 10. ஃப்ரண்ட் சைடில் ஒரு கவர்டு பால்கனி பெருசாக கொடுத்துருக்காங்க வித் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸோடங்க. நீங்கள் மடியில் பார்த்த இந்த ஸ்பேஸஸான வீடு கோயம்புத்தூர் காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. நல்லா ஸ்பேஸஸான வீடு கிளாசிக்காக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், கால் பண்ணுங்க.